Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். நாம் இந்த ஓய்வு நாளை அனைவரும் நாம் அனுசரிக்க வேண்டும். ஏனென்றால் நாம் அனைவரும் ஆண்டவருடைய பிள்ளைகள். இந்த நாளை நமக்கு ஓய்வு நாளை கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். நாம் அப்படியாக ஆலயத்திற்கு சென்று அவருடைய கூடாரத்திற்கு சென்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஆண்டவரை நான் ஒவ்வொரு நாளும் அவரை நான் ஸ்தோத்தரிப்பேன், ஆராதிப்பேன், தியானிப்பேன், ஜெபிப்பேன். அவருடைய துதி எப்போதும் என் வாயில் இருக்கும், அவருடைய வார்த்தைகள் எப்போதும் என் வாயில் சுழன்று கொண்டே இருக்கும் என்று கர்த்தர் சங்கீதத்தில் அழகாக தாவீதானவர் எழுதி கொண்டிருக்கின்றார். வாழ்க்கையில் என்னதான் நடந்தாலும் சரி, நாம் எப்போதும் தேவனை துதித்து நாம் பழக வேண்டும். வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு நாளும் நாம் சிலவற்றை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பயணத்தில் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவைகளை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம், பிரச்சனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம், நோய் நொடிகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம், சில காரியங்களை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். நாம் அப்படியாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் அவரை ஒருபோதும் மறக்காமல் ஒவ்வொரு நாளும் அவரை நாம் துதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நாம் தேவனை தூஷிக்காமல் அவரை துதிக்க வேண்டும் என்பதே நம்மை குறித்து தேவனுடைய சித்தமாகும். தேவனை துதிக்கும் பழக்கமானது சிக்கல்களின் மேல் இருக்கும் நமது கவனத்தை சிக்கலை தீர்க்கும் தேவன் மேல் திருப்புகிறது. தேவன் நமது சூழ்நிலைகளை விடவும் பெரியவர். எந்த சூழ்நிலையில இருந்தும் நம்மை காக்க வல்லவர் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனதில் நினைவில் கொண்டு வாழ பழக வேண்டும். அப்படியாக தான் இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவரை நாம் எக்காலத்திலும் ஒவ்வொரு நாளும் சோத்தரிக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகள் நம் நாவினால் எப்பொழுதும் சுழன்று கொண்டே இருக்கும். நம் ஆண்டவரை நோக்கி இந்த நேரத்தில் நாம் கூப்பிடுவோம். அன்புள்ள ஆண்டவரே, நீர் எனக்கு உண்மை உள்ளவரும் எனக்காக யாவையும் செய்பவருமாயிருக்கிறீர் என்பதை அறிந்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தாவே, நான் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு பிரச்சனை மற்றும் கவலையை விடவும் நீர் பெரியவர் என்பதனால் நான் தொடர்ந்து உம்மை துதிக்கவும் உமது திரு மகிமையை எல்லோருக்கும் அறிவிக்கவும் என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று இந்த நாளில் கர்த்தர் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து கூப்பிடுகின்றார். அப்படியாக இந்த நாளில் நாம் அனைவரும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது அவர் நம்மை நோக்கி இந்த நாளில் பார்த்து கொண்டிருக்கின்றார். அவருடைய அழகான கண்களால் நம்மை நோக்கி ஏறெடுத்து பார்த்து கொண்டிருக்கின்றார். நீங்களும் நானும் அப்படியாக அவரை துதித்து மகிழ்ந்து பாடுவோமாக. உன்னை போல
நீங்கள் அனைவரும் ஆண்டுடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் படிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதத்தினால், அவருடைய வல்லமையினால், அவருடைய கிருபையினால் ஒவ்வொரு நாளும் உங்களை தாங்கி வழிநடத்துவார். அப்படியாக நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் நம் தேவைகள் அனைத்தும் சந்திக்கக்கூடியவர். நீங்கள் அப்படியாக ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். இந்த நாளில் அப்போஸ்தலரான பவுல் எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். பவுலுக்கு எந்த தீங்கும் வந்துவிடக் கூடாது என அவனை கூட்டத்திற்குள்ளே போக விடவில்லை. அவருக்கு எந்த பிரச்சனைகளும் வராமல் இருக்கக்கூடாது என்பதற்காக அவரை அந்த கூட்டத்திற்குள்ளே போக விடவில்லை. பவுல் கூட்டத்திற்குள்ளே போக மனதாயிருந்த போது சீஷர்கள் அவனை போக விடவில்லை. பவுலுடையவளார் அந்த கூட்டத்திற்குள்ளே போக மனதாயிருந்தது. ஆனால் சீஷர்கள் அவரை போக விடவில்லை. பவுலின் நண்பர்கள் காயுவும் அரிஸ்தர்க்கும் கலகக்காரர்களால் பிடித்து வைத்துக் கொள்ளப்பட்டனர். அந்த கலக கும்பல் அவர்கள் இருவருக்கும் எந்த தீமையும் செய்துவிடாதபடி கர்த்தருடைய கரம் அவர்களை பாதுகாத்தது. தன் நண்பர்கள் அபாயத்தில் இருந்தார்கள் என்ற தகவல் பவுலுக்கு வந்தபோது விரைவாக அரண்சாலை நோக்கி செல்ல முயன்றான். அவர்களை விடுதலை செய்வதற்காக தன்னையே பணையில் வைக்க தைரியம் உள்ளவராயிருந்தான். அதனால் பவுல் மக்கள் முன்பு தோன்ற விரும்பினான். அவன் மனிதர்களை கண்டு ஒருபோதும் அஞ்சினதில்லை. தருணம் கிடைக்கும் போதெல்லாம் அவன் கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்காக வாதாட விரும்பினான். ஆனால் இம்முறை இவ்வளவு ஆத்திரம் கொண்ட கூட்டத்தின் முன் பவுல் பேசுவது உகந்ததல்ல என்று அவன் ஊழியர்கள் அவனை தடுத்து விட்டனர். யாரை? பவுலடிகளாரை. கலக கும்பலின் செயல் அறிவார்ந்த ரீதியில், கருத்தியல் ரீதியில் இராது என்பதையும், பவுலை இழந்ததால் கர்த்தரின் பணியானது தடைப்பட்டுவிடும் என்பதையும் அவர்கள் அறிந்து செயல்பட்டார்கள். கிறிஸ்தவர்கள் தங்கள் ஜீவனையை கொடுக்கும்படி அழைக்கப்படலாம். ஆனால் அதற்காக அவர்கள் தங்கள் ஜீவனை துச்சமாக மதித்து அதை தூக்கி எறிந்து விட்டு செல்ல வேண்டும் என்பதல்ல. ஒருமுறை பலிஸ்தீனர் இஸ்ரேலின் மேல் யுத்தம் செய்த போது சிரியாவின் குமாரனாகிய அபிஷாய் ராஜாவாகிய தாவீதுக்கு உதவியாக வந்து பெலிஸ்தீனை இஸ்தேனு என்னும் ராட்சத புத்திரன் வெட்டி கொன்று போட்டான். அப்பொழுது தாவீதின் மனுஷர் இஸ்ரவேலின் விளக்கு அணைந்து போகாதபடிக்கு நீர் இனி எங்களோட யுத்தத்திற்கு புறப்பட வேண்டாம் என்று அவனுக்கு ஆணையிட்டு சொன்னார்கள். படித்து பாருங்கள். 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 17 நீங்கள் வாசித்து பாருங்கள். இயேசு குழந்தையாக இருந்தபோது அவரை கொல்ல ஏரோதின் சதி முயற்சியும், அவரை பாதுகாக்க தேவன் மேற்கொள்ளும் வழியும், தேவன் தம்முடைய பிள்ளைகளை எப்படி பாதுகாக்கிறார் என்பதை குறித்த பல உண்மைகளை நமக்கு வெளிப்படுத்துகின்றன. பாதுகாப்பு என்பது தேவனுடைய வழிகாட்டுதலுக்கு கீழ்ப்படிதலில் அடங்கியிருக்கிறது. யோசேப்பும் மரியாளும் இயேசுவை எடுத்துக்கொண்டு எகிப்துக்கு ஓடி போன போது அவர்களுடைய கீழ்ப்படிதலை காட்டுகிறது. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 13-14 வாசித்து பாருங்கள். சீரியாவின் ராஜா இஸ்ரவேலருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி முறியடிக்க பாளையம் இறங்கி முயற்சிக்கையில் இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷனாகிய எலிசா தன்னை எச்சரித்து தனக்கு குறித்த சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாயிருந்து இப்படி
தன்னை காத்து கொண்டான். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 10 வாசித்து பாருங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை நடத்துவார் என்றால் எத்தனை ஜனங்கள் கொந்தளித்தால் என்ன, எத்தனை கலகங்கள் உண்டால் என்ன, நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், நம்மை அழைத்தவருடைய சத்தத்தை ஒரு நாள் மறந்து விடக்கூடாது. இயற்கையான அனிச்சை செயலான ஒருவன் கண்ணின் மணியை தீங்கி நின்று காப்பதற்கு செயல்படுவது போல ஆபத்தான நேரங்களில் தேவன் விரைந்து வந்து நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பார். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 10 வாசித்து பாருங்கள். நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 2 வாசித்து பாருங்கள். சகரியா 2ஆம் அதிகாரம் 8 வாசித்து பாருங்கள். உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு புரியும். அப்படியாக தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் எந்த சூழ்நிலையிலும், எந்த பிரச்சனைகளிலும், எந்த கவலைகளிலும், கண்ணீரிலும், எந்த நோய் நொடிகளிலும், எந்த ஆபத்தான சூழ்நிலைகள் எது வந்தாலும், ஜனங்கள் எவ்வளவு நம்மை கொந்தளித்து பொறாமை பொச்சரித்து எது நம்மிடத்தில் அவர்கள் கொந்தளித்தாலும், எத்தனை கலகங்கள் நம்மிடத்தில் அவர்கள் மூண்டாலும் நாம் ஒருபோதும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், நம்மை படைத்தவர், நம்மை அழைத்தவர், அவருடைய சத்தத்தை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது என்று கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார். ஆபத்து நேரங்களில் நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் விரைந்து வந்து நம்மை பாதுகாப்பார். அப்படியாக இந்த நாளில் கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளிலும் நம்மை கண்ணின் மணி போல காத்து அவருடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையால், அவருடைய கிருபையினால் ஒவ்வொரு நாளும் நம்மை காத்து வழிநடத்துகின்றார். நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது உங்களுடைய ஒவ்வொரு தேவைகளும், ஒவ்வொரு பிரச்சனைகளும், ஒவ்வொரு காரியங்களும், ஒவ்வொரு நோய் நொடிகளும் கர்த்தர் அவற்றிலிருந்து உங்களை பாதுகாத்து வழி நடத்துவார். உங்கள் தேவைகளை இரட்டிப்பாக கொடுப்பார். நீங்களும் நானும் ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒவ்வொரு நாள் நாம் அவரை துதிப்போமாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் அனைவரும் ஆண்டவருடைய காணிக்கைக்கு செல்லுவோம். பிறகு அவருடைய திருவிருந்தில் நாம் அனைவரும் பங்கு கொண்டு அவரை நாம் துதிப்போமாக. காணிக்கை பாடல்களை பாடுவோம். படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் உந்தன் கைவண்ணம். குயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே. படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம்,
ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி ஆவியிலும் உண்மையிலும் உமக்கு உகந்ததாக செய்கிறதும் இவ்வாறு உம்முடைய அன்பு திருமகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் இரத்தமாகவும் இக்காணிக்கை மாறுவதாக. அவர்தான் பாடுபடுவதற்கு முந்தின நாள் வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி எல்லாம் வல்ல இறைவனும் தன் தந்தையும் ஆகிய உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அது அப்பத்தை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவருந்திய பின் மகிழ்ச்சி மிகுந்த இக்கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என்ற அர்த்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நாம் அனைவரும் அவருடைய திருவிருந்தில் ஒரு மனப்பற்று பகிர்வோமாக. இப்பொழுது நாம் நன்றியோடு அவரை துதித்து பாடுவோமாக. நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாள் எல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாள் எல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு
ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை முழு மனதோடு பெற்றுக்கொள்வோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் கூப்பிடும் பொழுது கர்த்தர் அவருடைய அழகான கண்களால் நம்மை பார்க்க வந்திருக்கிறார். அதனால் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் கர்த்தர் நம்மை இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளை கடைபிடிக்க அவர் நமக்காக அழைக்கின்றார். அப்படியாக நமக்காக நாம் வருவதற்கு முன்பே அவருடைய ஆலயத்தில் அவருடைய கூடாரத்தில் காத்து கொண்டிருக்கின்றார். நீங்களும் நானும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை மகிழ்ச்சியோடு நாம் அவரை துதிக்க வேண்டும் என்று கர்த்தர் உங்களையும் என்னை பார்த்து அழைக்கின்றார். அப்படியாக இந்த நாளில் நாம் அனைவரும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். 2 நிமிடம் கண்களை மூடி இந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி துதிப்போமாக. கிருபையுள்ள அன்பின் பரலோக பிதாவே, உமது நன்மைக்கும் அன்புக்கும் அற்புதமான கிருபைக்கும் உமக்கு உண்மையாக நன்றி செலுத்தும் அதே வேளையில் இந்த நாளில் எங்களை வழிநடத்த உமது பாதுகாப்பான கரங்களில் மீண்டும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் நெருக்கடியும் குழப்பமும் நிறைந்த உலகில் வாழ்கிறோம். சாத்தான் எங்களை குருடாக்கி விட்டதால் எங்கள் வாழ்க்கையில் உமது பெரிய திட்டத்தையும் நோக்கத்தையும் எங்களால் புரிந்து கொள்ளவோ பார்க்கவோ முடியாததால் எங்கள் கவலையை முழுமையாக விடுவது கஷ்டம். நாங்கள் வேண்டுமென்றே அவசரமாகவும் நாங்கள் உம்மை நம்புவதை தெரிந்து கொள்கிறோம் என்று சொல்லுகிறோம். மிகவும் சவாலான நேரங்களில் நீர் கிரியை செய்கிறீர் என்பது எங்களுக்கு தெரியும். அன்பின் கர்த்தாவே, ஆசியாவில் நற்செய்தியை அறிவிக்க விரும்பிய போது சபையில் ஏன் குழப்பம் ஏற்பட்டது என்பதை பவுலால் கூட புரிந்து கொள்ள முடியவில்லை என்பதை வேதத்தில் படிக்கிறோம். ஆனால் உண்மையான ஜீவனுள்ள தேவனின் பிரசனத்தில் இருந்து அவர்களை விளக்குவது சாத்தானின் தந்திரங்கள் என்பதை அவர் அறிந்திருந்தார். நீர் ஆசீர்வதிக்கிற வழியில் உங்களுடைய வழியில் நாங்கள் முழுமையாக நடக்கத்தக்கதாக என் அன்புள்ள தகப்பனே, நாங்கள் உம்முடைய வழிகாட்டலை கேட்கிறோம். உம்முடைய முகம் எங்கள் மேல் தனித்தனியாகவும் குடும்பமாகவும் கிறிஸ்துவின் சரீரமாகவும் பிரகாசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இயேசுவின் அருமையான நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்தில் நாம் அனைவரும் அன்றைய ஆசீர்வாதத்தை முழு மனதோடு பெற்றுக் கொள்வோமாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமை அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம் அனைவரும் தலை வணங்கி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோமாக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்யம் ஐக்கியமும் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் யாரெல்லாம் இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கின்றார்களோ ஆண்டவருடைய வெளிச்சமானது உங்கள் மேல் பிரகாசம் அடையத்தக்கதாகவும் ஆண்டவர் வரும் மற்றும் உங்கள் மேல் சந்தோஷம் சமாதானம் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. May God bless you. ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.